ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே எல்லா பொருட்களையும் நான் அளந்து எடுக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் பொன்னி பச்சரிசி அண்ட் அரை டம்ளர் பாசிப்பருப்பு, 2 டம்ளர் உருட்டு வெல்லம் அதை பொடிச்சு எடுத்திருக்கேன். அண்ட் 5.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த 5.5 டம்ளர் தண்ணியில் நீங்கள் 4 டம்ளர் தண்ணி அண்டு 1 டம்ளர் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பொங்கல் உங்களுக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும். நெய்யில் வறுத்து போடுறதுக்கு கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். தென் கொஞ்சம் டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கலை. ஜஸ்ட் ஒரு மினிட் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. தென் இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண பாசிப்பருப்பை நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியில் சேர்த்து ரெண்டையும் நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுருக்கிற தண்ணி அளவோடு சேர்த்து குக்கரில் மூடி வச்சு விசில் போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் அண்ட் சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நம்ம ஆஃப் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 2 ட்ராப் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் பாசிப்பருப்பு போட்டிருக்கனால அது பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். அதை பாகுபதம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வெல்லம் மெல்ட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணணும். ஏன்னா வெல்லத்தில் கொஞ்சம் ஏதாவது மண் இருக்கும். அதுக்கப்புறம் நான் நெய்யில் அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் ரெண்டையும் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிஸ்மிஸ் கொஞ்சம் பலூன் மாதிரி வரும் இல்லையா, அது மாதிரி லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெந்த பொங்கலை லைட்டாக மசிச்சு விட்டுட்டு இதில் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை ஸ்ட்ரெயின் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் நெய்யில் வறுத்ததை ஆட் பண்ணிட்டு தென் கொஞ்சம் டேட்ஸை சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்வீட்னஸ் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கட்டியாகிட்டேன்னா டைம் ஆக பொங்கல் ஹார்ட் ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ் வேணும்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். தேங்க்யூ.